நன்றி ஆண்டவரே. நன்மையான நேரத்திலும் தகப்பனே பாட போற பாடலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற உங்களுடைய மகளை ஒரு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களே முழுவதுமாய் பொருட்படுத்தி ஒரு சிலுவை நினைவிலே நீர் வைத்து ஒரு மகளுக்குள்ளாக நீர் பாடுவீர்கள். ஒரு அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் என்ற தகப்பனே. ஆமென். என் பக்கத்திலே
இருக்கிற வார்த்தை பகுதியை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே முழுவதுமாய் பொறுப்படுத்து. வார்த்தையோடு நீங்கள் பேசுங்க. வார்த்தை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரனை நீங்களே பொருட்படுத்தி வாயோடு வாயாயிருந்து ஒரு மக்களோடு பேசி அது நாமத்தை மகிமைப்படுத்த இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதங்களை ஒரு அன்பின் கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. நீர் என்னை நம்ப பண்ண வசனத்தை நினைத்தருளும். அதுவே எனக்கு சிறுமையில் ஆறுதல் என்றபடி இந்த காலையில் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாய் அமையவும் பலனாய் அமையவும் நீரே வழி நடத்துவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிருபையா ரட்சிக்கிறார் சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல இந்த தேவ செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு இக்கட்டான காலகட்டத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் பெரிய ஒரு சங்கடமான காரியமாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாருமே ஜெபம் பண்றோம். எல்லாருமே பாரப்பட்டு ஜெபம் பண்றதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. நிச்சயமாக தேவன் இதிலிருந்து விடுதலை தருவார், உலகுக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த நாட்களிலே எங்களால இயன்ற, அதாவது வேத வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்றபடி நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் யாராவது இந்த கொரோனா வைரஸின் மூலமாக தொழில் இல்லாம அங்கே உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு அங்கே தவித்துக் கொண்டிருப்பார்களானால் நம்மளால இயன்ற உதவியை இந்த நாட்களில் செய்வோம். இதை நம்ம தேவனுக்கென்று எதை செய்தாலும் நம்ம கர்த்தருக்கென்று செய்கிற நேரம் கர்த்தர் அதை திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். எங்களால இயன்ற அளவுக்கு நன்மை செய்ய முடிந்தால் நாங்கள் நன்மையை செய்வோம். ஏனென்று கேட்டால் இந்த முழு உலகுக்குமே ஒரு பெரிய பாதிப்பை இந்த கொரோனா வைரஸ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வைத்தியர்கள், அங்கே வைத்திய நிபுணர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே உலக நாட்டு தலைவர்கள், எல்லா அதிகாரிகளும் மும்முரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ஜெபத்திலே போராடுவோம். கர்த்தர் நிச்சயம் வெற்றியை தருவார். ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் தியானிக்க எடுத்துக்கொண்ட செய்தியின் தலையங்கம் சிதறடிக்கிறவன் வருகிறான், உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள். சிதறடிக்கிறவன் வருகிறான், உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் நடக்கிற காரியத்தை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. கேள்விப்படுற காரியங்களை குறித்து சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும், விழிப்பாய் இருக்க வேண்டும். அங்கே நாகூமிலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு. வழியை காவல் பண்ணு. அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அறையை கட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து.
உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் வருகிறான். உன் பலனை ஸ்திரப்படுத்தி. இன்றைய நாளிலும் அந்த வசனத்துக்கூடாக 3-4 காரியத்தை பார்க்கிறோம். வாசிங்க. என்னவா? நாகூர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். முகத்துக்கு முன்பாக வருகிறான். இன்றைக்கு நாங்க பார்க்கிற உலகம் பூராவும் குறைந்து கொண்டு போகும் என்று பார்க்கிறோம். ஆனா அங்கே கொரோனா வைரஸ் இன்னும் கூடிக்கொண்டுதான் போகிறதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய இலங்கை தேசத்திலேயும் மரணிக்கிறவர் எண்ணிக்கை குறைந்தாலும் தொற்றுக்குள்ளாகிறவருடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகும். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். நம்மளும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு முழு உலகமும் அறிவித்தல் தந்து கொண்டிருக்கிறது. முக கவசத்தை அணிந்து கொள்ளுங்க, பாதுகாப்பா இருந்து கொள்ளுங்க. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியை போல இந்த கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட எங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். பொல்லாத பிசாசு, அசுத்தம். அவன் சிதறடிக்கிறதுக்கு வருகிறான். என்னத்தை? தேவன் பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை சிதறடிக்க வருகிறான். நம்முடைய வேத படிப்பை சிதறடிக்க வருகிறான். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்காதபடிக்கு நம்மளை குழப்புறதுக்கு சிதறடிக்க வருகிறான். நம்முடைய ஆவிக்குரிய பலனை குன்ற பண்ண, நாங்களும் உலகத்தவர்களைப் போல சோர்ந்து போக பண்ண இவன் சிதறடிக்க வருகிறான். பல காரியங்களை இவன் கையாளுகிறான். எப்படியாவது நம்ம தேவ பலத்தை இழந்துட வேண்டும். அந்த சிம்சோனுக்கு இருந்த தேவ பலத்தை இழக்க பண்ண ஒரு தெளிநாளை பொல்லாத பிசாசு பயன்படுத்தினான். அவன் உண்மையெல்லாம் சொல்லித்தான். அவன் நினைச்சான், எப்பொழுதும் போல நான் எழுந்திருப்பேன், அபிஷேகம் என்னை விட்டு போகாதென்று. ஆனா உண்மையை சொல்லின பிறகு எழும்பு, நான் எப்பொழுதும் போல தேவன் இருப்பார் என்று அபிஷேகம் போய்விட்டது, பேலன் போய்விட்டது. இன்றைக்கு பிரியமானவருடைய இந்த சிதர் அடிக்கிறவன் பல வகையில உங்களுடைய முகத்துக்கு முன்பாக வருகிறான். நாகூர்ல சொல்லப்பட்டபடி எங்களை பலப்படுத்திக் கொள்ளும், அரணை பலப்படுத்திக் கொள்ளும். அதான் வேதம் சொல்லுகிறது. என்ன? சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே, தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கணும். நம்முடைய நம்பிக்கையை தளரவிடக்கூடாது. உலகத்தில் என்ன காரியம் நடந்தாலும் தேவன் பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். அல்லேலூயா. மாறாத சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ராஜாக்களுடைய பூமியில இருக்கிற ராஜாக்களுடைய சிங்காசனங்கள் மாறலாம், நம்முடைய தேவன் சிங்காசனம் மாறாததா இருக்கிறது. ஆமென். அவர் தேவன் பிள்ளைகளுக்கு, தேவனை தேடுற பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவன் பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அங்கே தேவன் நமக்கு அரணாயிருக்கிறார். அந்த அரணுக்குள்ளதான் நாங்க வர வேண்டும். இன்றைக்கு யார் யார் நம்ம வெளியே நிக்கிறோமோ, சோர்ந்து போய் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அல்லது இனிமேல் நடக்க போற காரியங்களை கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நம்மளை அரணுக்கு திரும்புங்க, நம்பிக்கையுடைய சிறைகளே. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானா தேவன் சொல்லுகிறார், என் நாமத்தில் நீங்க விசுவாசம் வச்சா என்னுடைய அரணுக்கு திரும்ப. நடத்துவன், போஷிப்பன். காரணம், சிதறடிக்கிறவன் உங்களுடைய முகத்துக்கு முன்பாக வருகிறான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்க என்று வேதம் சொல்லுகிறது. அதால பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நாங்க தேவனுடைய அரணுக்குள்ள இருக்க வேண்டும். அங்கே வாசிப்போம். அங்கே சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுகிறது?
என்னை பலத்தால் இடைகட்டி என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. தாவீது சொல்லுகிறார் சங்கீதக்காரன், என் வழியை வாசிங்க. என்னை பலத்தால் இடைகட்டி என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. நம்முடைய வழிகளை தேவன்கிட்ட ஒப்புவிக்க வேண்டும். அவர்தான் நம்மளை பலத்தால் இடைக்கட்டுகிறார். அங்கே நம்முடைய பலனை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பலனை கூட்டிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் நல்ல சந்தர்ப்பம். இன்றைக்கு வீடு வெளியே இருக்கத்தக்கதாக அங்கே அரசாங்கம் இந்த கொரோனா வைரஸின் காரணமாக ஊரடங்கு சட்டங்களை போட்டிருக்கிறது. நல்ல சந்தர்ப்பம். இந்த நேரங்களை நாங்கள் வீணாக்க கூடாது. நன்றாய் ஆண்டவர் பாதத்தில் இருந்து நம்முடைய ஆவிக்குரிய பலனை கூட்டிக் கொள்ள வேண்டும். தேவண்ட பிள்ளைகள், உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிரி இருக்கிறான். அது அசுத்த ஆவி. இவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சிதறடிக்க விடக்கூடாது. நம்முடைய குடும்பங்களை சிதறடிக்க விடக்கூடாது. நம்முடைய ஊழியங்களை சிதறடிக்க விடக்கூடாது. நம்முடைய ஜெப வாழ்க்கையை சிதறடிக்க விடக்கூடாது. என்ற தேவண்ட பிள்ளைகள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறவராயிரு. அதால உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், நம்முடைய பலத்தை இந்த நாட்கள்ல கூட்டிக் கொள்ளும். அந்த பலன் எப்படி வருகிறது? வாசிப்போம். ஏசாயாவுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 31 மட்டும். எப்படி இந்த பலனை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம்? இந்த ஆவிக்குரிய பலனை எப்படி நாங்கள் கூட்டிக் கொள்ளலாம்? ஏசாயாவுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29 31 மட்டும் வாசிங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த பலன் எப்பொழுது நமக்கு வருகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, ஜெபத்தில காத்திருக்கும் போது, வேத படிப்புல காத்திருக்கும் போது, வேத தியானத்தில காத்திருக்கும் போது, ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, உபவாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த பலனை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய பலன் கட்டாயம் நமக்கு தேவை. அதுதான் சொல்லப்படுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கொரோனா நியூஸ பார்த்து தேவண்ட பிள்ளைகள் சில பேர் குழம்பி போயிருக்கிறார். பயத்தால குழம்பி போயிருக்கிறார். தேவண்ட பாதத்தில் இருக்கிறத விட்டு அதிகமாக இந்த செய்திகளை கேட்டு மனக்குழப்பம் அடைகிறார்கள். வேதம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பொல்லாத சிதறடிக்க வாரவன், பொல்லாத பிசாசு இன்றைக்கு ஆண்டவர பாதத்தில் இருக்க விடாமல், அங்கே ஆவிக்குரிய பலனை கூட்டிக் கொள்ள விடாதபடிக்கு பலவிதமான இந்த செய்திகளை கேட்கப்பட்டு, செய்தி கேட்கிறது பிழை இல்லை, ஆனா ஆண்டவர் பாதத்தில் இருந்து கொண்டு எங்களை பலப்படுத்தி கொண்டு அந்த செய்திகளை கேட்டு நடக்கிற இந்த துக்ககரமான காரியத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தை எதிர்பார்க்கிறார். உலகத்தவர்கள் போல நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. நாங்கள் எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டும்.
அங்கே மனித கடவுளை போல வைத்தியர்கள் அங்கே தங்களுடைய குடும்பத்தை மறந்து, தங்களையும் மறந்து, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் அந்த கொரோனா வைரஸோட அருகிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதே இடத்துல வரப்போற நாட்கள் என்ற தேசத்துல பஞ்சம் உண்டாகாதபடிக்கு நாங்க ஜெபிக்க வேண்டும். உலக நாடுகள்ல பஞ்சம் உண்டாகாதபடிக்கு நாங்க ஜெபிக்க வேண்டும். உலக தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும், நாங்க ஜெபிக்க வேண்டும். இன்னும் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்காக முயற்சி செய்த முப்படைகள் எல்லாருக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும். தங்களை தியாகம் பண்ணி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுக்கு என்ன தேவை? ஆவிக்குரிய பலன் எங்களுக்கு தேவை. ஆவிக்குரிய பலன் தேவை. எங்களையும் சிதறடிக்க நாங்க விட்டுவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நாங்க அங்கே எப்பொழுதும் அந்த பலனை பெற காத்திருக்கிறோம். இதுல ரகசியம் என்ன? எப்ப ஆவிக்குரிய பலன் வருகிறது? அவருக்கு காத்திருக்கும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்றைக்கு நாங்களும் ஆண்டவர் பாதத்திலும் சொல்றோம், தேவரே பேசும், பேசும் ஆண்டவர். எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். எங்களை ஆவியில இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவர். போதாத ஆண்டவர், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் பலம் போதாது. எங்களை நிரப்புங்க, ஆவியினால் இன்னும் நிரப்புங்க. நாங்க இன்னும் உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய சேவையை நாங்க செய்யணும். ஆண்டவர் பாதத்தில் இருக்கும் போது அங்கே நமக்கு பலன் உண்டாகும். அப்போ சில புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே இயேசு சொன்னார், நீங்க எருசலேமை விட்டு போகாதபடி பிதா வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆவியானவர் வரங்கட்டிலும் நீங்க தரித்திருங்கள் ஒரு மடம். அதே மாதிரி அவர்கள் மாடி வீட்டிலே தரித்திருந்தார். எங்களுக்கு தெரியும், பேதுரு அநேக நேரங்கள்ல ஒரு பலவீனமான மனுஷன். நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லுவார், ஆனா மறுதளிச்சு. இன்றைக்கு அப்படிப்பட்ட சீஷர்கள், பலவீனமான சீஷர்கள், இயேசு சொன்னது போல அவர்கள் மாடி வீட்டில காத்திருந்தார். காத்திருந்த நேரத்திலே 50ஆம் நாள், அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆவியானவர் அக்கினி நாவு வடிவாய் 120க்கும் மேற்பட்ட ஜனங்களிலே கூடியிருந்தார். அவர்கள் மேல இறங்கின நேரத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். பிதா வாக்குத்தத்தம் பண்ண அந்த ஆவியானவர் வருமளவும் காத்திருந்தார்கள். இயேசு சொன்னபடி மாடி வீட்டிலே அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டு காத்திருந்தார்கள். சடுதியாக தேவனுடைய வார்த்தையின்படி அந்த ஆவியானவர் அக்கினி நாவாய் இறங்கினார். ஒவ்வொருவரும் பலனடைந்தார். ஒவ்வொருவரும் பலனடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பலன் அடைந்த பிற்பாடு அங்கே நாங்க பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்பினார்கள். வைராக்கியமாய் எழும்பினார்கள். அதுக்கு பிறகு பேதுரு சொல்லல, நான் பழையபடி மீன் பிடிக்க போகிறேன் வாருங்கள் என்று கூப்பிடல. அதுக்கு மாறாக அவன் பேசுகிற நேரத்திலே வார்த்தையினால் குற்றப்பட்டார்கள். 3000 பேர் ஒரு மீன் கூட்டத்திலே ரட்சிக்கப்பட்டார். அடுத்த கூட்டத்திலே பேசினான் 5000 பேர். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம், சீசர்கள் தொகை பெருகிக் கொண்டே போய் திருவாள நடந்து போகும் போதே அவருடைய நிழல்பட்டு குணப்படுகிறார்கள் என்று ஜனங்களை, வியாதிஸ்தர்களை கொண்டு வருகிறார்கள். சீசர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். காரணம் என்ன? காத்திருந்தார், பலனடைந்தார்கள். கல்லுகளை போல செட்டையை அடித்து எழும்பினார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பலனை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சிதறடிக்கிறவன் வருகிறான், நம்மளை பலனடைய விடாதபடிக்கு பயங்கரமான இந்த உலக காரியங்களை காட்டி கவலைகளை போட்டு இன்றைக்கு ஆண்டவர் பாதத்தில் இருக்க விடாதபடிக்கு தடையை கொண்டு வர எங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்திக் கொள்ளும். அரணை கட்டி நாங்கள் ஸ்திரப்படுத்தும். எங்களுடைய மனதை அங்கே அங்கே தேவனுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் பலனாக வைத்து இதை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும்.
ஆண்டவர்கிட்ட கேட்க. அதுக்கு முக்கிய காரணம் அவரோட பாதத்தில் இருக்கிற பாதத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு அநேகமான இடங்களில் உபவாசம், ஆண்டவரோட பாதத்திலிருந்து உபவாசத்திலே எங்களை பலனை கூட்டிக் கொண்டோம். இதை கர்த்தர் விரும்புகிறவராக. அங்கே வாசிப்போம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இன்றைக்கு மனிதர்களுக்கு சோர்வு வராம இல்ல. அந்த பெரிய எலியாவுக்கே சோர்வு வந்தது, சூரச்செடியின் கீழே இருந்தான். அதே போல அன்றைக்கு எலியாவை பலப்படுத்தின தேவன் இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். சோர்ந்து போவாயான உன் பலன் குறுகினது. இன்றைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த சுத்தி நடக்கிற இந்த காரியங்களை பார்த்து நாங்களும் சோர்ந்து போகிறோமா? அப்படியானால் நம்முடைய பலன் குறுகினது. நம்மளை எதிரி மேற்கொண்டு விடுவான். சிதறடிக்கிறவன் நம்முடைய குடும்பங்களை நம்மளை சிதறடித்து விடுவான். கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அங்கே எனக்கு ஒரு சம்பவம் தெரியும். ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 14-15 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய நண்பன், அவர் எனக்கு முன்பாக இயேசுவை சொந்த இரட்சகராக தேவனாய் ஏற்றுக்கொண்டவர், ரட்சிக்கப்பட்டவர். நாங்க அவருக்கு அடிக்கடி சொல்லுவோம், ஆண்டவர காரியங்கள்ல நம்ம பலப்பட வேண்டும். நீங்க எனக்கு முதல் ரட்சிக்கப்பட்ட நீங்க இருந்தாலும் வேதத்தை படிக்க வேண்டும், நமக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், திட்டம் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லும். நான் வேதம் படிக்கிற நேரம் வந்து பார்த்துட்டு சொன்னேன், என்ன எந்த நேரம் வேதத்தில் இருக்கிறா என்று கேட்பான். நான் சொன்ன நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல இதை நாங்க வாசிக்கணும் அப்படின்னு. ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, நாங்க அடிக்கடி சொல்ற ஆண்டவர்கிட்ட பலப்படுங்க பலப்படுங்க. சடுதியாக ஒரு நாள் பின்னேரம் நான் இருந்த இடத்துக்கு ஓடி வந்து சொன்னார், தன்னுடைய மனைவியோட சைக்கிள்ல வந்து சொன்னார், என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது சகோதரனே, இப்பொழுது என்னுடைய இந்த இடப்பக்கம் பெரிய குத்துவலியா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது, என்னால தாங்க முடியாம இருக்கிறது. நான் எப்படியாவது போய் அங்கே என்னுடைய மனைவியுடைய வாழையாவது அடகு வைத்து எப்படியாவது நான் ஆபரேஷன் செய்ய போறேன், அறுவை சிகிச்சை செய்ய போறேன், என்னால தாங்க முடியாது. நான் சொன்னேன், இப்ப உங்களுக்கு வந்தது, இப்ப காலையில இருந்து எனக்கு ஏற்பட்டது, இருந்து பார்த்தனே நாம் இருக்குது, கெதியா நான் போறேன். பொழுது நான் சொன்னேன், அநியாயமாக உங்களுடைய சரீரத்தை வெட்டுவதற்கு கொள்ளாத சிதறடிக்கிறவன் உங்களை இப்ப குழப்பிக் கொண்டிருக்கிறார். ஒன்று செய்ய, ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இந்த மாலை அடகு வச்சு திரும்ப அதை எடுக்கிறதும் பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு பெரிய வீணான செலவுக்குள்ள பொல்லாத பிசாசு கொண்டு போறான். எதுக்கும் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லுகிறேன், அதை கேட்டுட்டு அதை செய்து பாருங்க. இல்லைன்னா அடுத்த கட்டமாக நீங்க சொன்ன நடவடிக்கையை எடுங்கன்னு சொன்னா, என்ன என்ன போய் உங்களோட அறை வீட்டுக்குள்ள நீங்க மாத்திரம் கதவை சாத்திட்டு கொஞ்ச நேரம் நம்முடைய சர்வ வல்லமை உள்ள ஜீவாதிபதியை, அற்புதங்களை செய்கிற தேவனை நோக்கி இயேசுவின் நாமத்தினால துதிங்க. நல்ல உங்களால எந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்து. அவர் சர்வ வல்லமை, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்வார், மனுஷனோடு கண்டிராதவர், காணக்கூடாத ஏக சக்கராதிபதி, தாவீதின் திறவுகோலையோடவர், அல்பா ஒமேகா, வாதியும் வந்தோர் முந்தினோரும் பிந்தினோர், நீ நல்லவர், நீ ஆண்டவரை பலனுள்ளவன் காலம் பலனற்றவனுக்காக உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய.
இந்த வலி என்னை விட்டு அகண்டு போகட்டும். நல்லா துதிங்க, சத்தமா தேவனை புகழுங்க. புகழ்ந்து கொண்டு போற நேரம் உங்களுக்குள்ள ஒரு ஜெபம் வரும். அந்த ஜெபத்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னால தாங்க முடியாம எனக்கு அற்புதம் செய்யுங்க. அப்படி எத்தனை நிமிஷத்துக்கு தேவன் உங்களை வழி நடத்துறாரோ தேவாமியார், அத்தனை நிமிஷத்துக்கு சத்தத்தை அடக்காம, உங்களோட வேதனை அடக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ரூமுக்குள்ள கதவு செய்து பாருங்க. அதுக்கு பிறகு இல்லைன்னா இந்த காரியத்தை செய்யுங்க. அவருக்கு ஒரு சந்தேகம், இது என்ன, இது இப்படி செய்து சுகமடையுமாண்ட மாதிரி. எதுக்கும் ஒரு கொஞ்ச நேரம் அநியாயமாக உங்களுடைய சரீரம் வெட்டப்படும், பணம் அநியாயமாக இதை போய் செய்து பாருங்க. ஏன்னா அந்த சகோதரர்களுக்கு அடிக்கடி சொல்றேன், கர்த்தர்ல பலப்படுங்க. எப்ப எதிரி வருவான் நம்முடைய குடும்பத்தை சிதறடிக்கன்னு தெரியும். அவர் அதை கேட்டு கொஞ்சம் முறுமுறுப்போட தான் போனார். போயிட்டு அங்கே அவருடைய வீட்டை போயிட்டார் மனைவி. அடுத்த நாள் காலையில சிரித்த முகத்தோடு வருகிறார் என்னை சந்திக்க. சகோதரனே, ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அடுத்தது நீங்க சொன்ன அந்த ஆலோசனைக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். நான் எல்லா துதிகனமே ஆண்டவர் என்ன நடந்தது என்று கேட்டேன். சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி போய் ஆண்டவர பாதத்தில் இருந்து அவரை துதிச்சு, தெரிஞ்ச அளவுக்கு துதிச்சு, அழுது ஜெபிச்சு, அப்படியே ஒரு நித்திர மாதிரி வந்தது, தூக்கம். அப்படியே படுத்துட்டு எலும்புனல் ஒரு 9:30 மணி, இரவு 10 மணி. அந்த வலியே காணல. சுகத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். நன்றாய் சாப்பிட்டேன். காலையில புதிய பலனோட வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அவருக்கு அடிக்கடி சொல்ற நான், ஆவிக்குரிய பலனை கூட்டிக் கொள்ளுங்க. எப்பொழுது சிதறடிக்கிறவன் வருவான் என்று தெரியாது. அரணை காத்துக் கொள்ளுங்க, பலத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மனைவியுடைய படகை மாலை ஈடு வச்சு எவ்வளவு செலவு, அது மாத்திரத்தில் ஆபரேஷன் பண்ணியிருந்தா நான் பிரைவேட் இதுல நான் போகிறது எவ்வளவு வேதனை. கர்த்தர் காத்துக்கொள், கர்த்தர் காத்துக்கொள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே, எப்பொழுது தீங்குதான் நம்முடைய வாழ்வில் வரும் என்று தெரியாது. பேதுரு அதான் சொல்றான், அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை விடுவிக்கிற ஒரு ஜூதா கோத்திரத்து சிங்கம் ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நாங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஜெபம் பண்ணாம, வேதம் படிக்காம, உபவாசம் இல்லாம, வேத தியானம் இல்லாம, தேவ பயம் இல்லாம, பாவத்தோட வாழ்ற நேரம் அவனுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். இடம் கொடுத்தா எல்லாம் போயிடும். அந்த சகோதரன் கொஞ்சம் மனதுல பேசின இடம் கொடுத்த. அப்ப நான் கேட்டேன், இது ஆரம்பத்துக்கு இது நடந்ததுக்கு காரணம் என்ன? அவர் ஆஸ்பத்திரியிலே ஒரு சகோதரியை பார்க்க போயிருக்கிறார். அந்த சகோதரி தண்ட வருத்தத்தை வர்ணிச்சிருக்கிறாங்க. அவைக்கு இந்த பகுதியில் ஒரு ஆபரேஷன் இப்படி வந்தது. அப்ப இவர் விவரமா கேட்டிருக்கிறார். இப்படி என்ன, இவர் ஆவிக்குரிய பலன் இல்லை. அதனால நாங்களும் கவனமா இருக்க வேண்டும். நாங்க மற்றவர்களை தூக்கி விடுற அளவுக்கு எங்கள் ஆவிக்குரிய பலன் இருக்கணும். நாங்கள் போய் விழுற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்ப அந்த தாயார் வர்ணிச்சிருக்க. அவர் கேட்டிருக்க, எப்படி வரும் இது? தலை இடிக்கும், தலை சுத்தும், அதுக்கு பிறகு சரீரம் எல்லாம் அப்படியே நடுங்கிரமாய் வரும், பிறகு ஒரு குத்து வலி வரும். அது இவர் அதை அப்படியே உள்வாங்கிட்டார். அதே மாதிரி இவர் வந்த உடனே காலையில விடியவும் போய் ஆஸ்பத்திரியில பார்த்து வந்து இவருக்கு துவங்கிட்டு சாடையா இல்ல குத்துற மாதிரி. அப்ப அந்த சகோதரிக்கு வந்த மாதிரி எனக்கும் வந்து அப்புறம் பிறகுதான் அவர் விவரித்து சொன்னார். இன்றைக்கு நம்ம கவனமா இருக்கணும். இப்பொழுது இந்த நடக்கிற காரியங்களை குறித்து நாங்களும் சோர்ந்து போகிறாரு. நாங்க எதிர்த்து இந்த போராட வேண்டும். நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போக ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானா உன் பலன் குறுகினது. நாங்க பலன் அடைந்து என்ன செய்ய வேண்டும்?
வாசிங்க 11:12 நீதிமொழிகள் 24:11-12. நாங்க ஆவியில பலன் அடைந்த என்னத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. விடுவிக்க கூடுமானால் விடுவி. இருக்கு அவர்களை விடுவிக்கணும்னா நமக்கு ஆவிக்குரிய பலன் இருக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ்ல மரணம் நடந்து கொண்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்க வேண்டும்னா நமக்கு ஆவிக்குரிய பலன் தேவை. இதை நாங்க கூட்டிக் கொள்ள வேண்டும். வாசிங்க. அதை அறியோம் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ. உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ. அவர் மனுஷனுக்கும் அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலன் அளியாரோ. பலன் அளிக்கிற தேவனாய், பலன் அளிக்கிற தேவனாய். நாங்க பலப்பட்டிருந்தா தான் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை கொலை உண்ண பொருளை விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க. தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகுக்கு, அவர் இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கத்தக்கதா உங்களை என்னை ஏன் தெரிவு செய்திருக்கிறார்? இயேசு சொன்னார், நீங்களே உலகுக்கு ஒளி, நீங்களே உலகுக்கு உப்பு. இந்த நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்ய விடுமோ அந்த அளவுக்கு நாங்க நன்மை செய்வோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அதை அறியோம் என்று சொல்லக்கூடாது. இருதயத்தை சோதிக்கிறவர் அறியா. உண்மையா நம்மள்கிட்ட அதிகமாக பணம் இருந்து அதிகமாக உணவுகள் இருந்தா நாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். இருதயத்தை சோதிக்கிறவர் அறியா. ஆனா நாங்க மற்றவர்களுக்கு கொடுக்கிற நேரம் ஒரு நன்மையும் நம்முடைய வாழ்வுல குறைபட விட மாட்டோம். எலியாவுக்கு முதல் அந்த அப்பத்தை சுட்டு கொடுத்தால் அவர்கள் வாழ்க்கையில குறைவு. இன்றைக்கு நமக்கும் இருக்கிற, நமக்கு மேலதிகமா இருக்கிற காரியங்கள்ல இந்த நாட்கள்ல யார் யார் கஷ்டப்படுறாங்களோ, உணவில்லாம கஷ்டப்படுறாங்களோ அவர்களை பார்க்கலாம். உங்களால இயன்றதை செய்யலாம். மிக முக்கியம், நம்மை ஆவிக்குரிய பலத்திலே ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆறு வருகிறான், சிதறடிக்கிறவன் வருகிறான். சிதறடிக்கிறவன் வருகிறான். உன்னை ஸ்திரப்படுத்திக்கொள். அங்கே இயேசுடைய இரத்தத்துக்குள்ளாக இருந்து கொள்ளுங்கள். சங்கார தூதன் இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையானதுக்கு காரணம் என்ன? எது அடையாளமாய் இருந்தது? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்தது. இன்றைக்கு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள நீங்கள் நானும் இருக்க வேண்டும். எங்களுடைய வீடு இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பம் இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்க வேண்டும். எங்களுடைய சபை இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சங்காரிக்கிற தூதன் உள்ள நுழையாதபடிக்கு கடந்து செல்லும். இல்லைன்னா நாங்களும் அங்கே சங்கார தூதனுடைய காரியத்தில் எப்பொழுதும் தேவ பயத்தோட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள இருக்க வேண்டும். எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் நாமமும். ஆமென். அதை தாண்டி எதுவும் வர முடியும். நம்மளை பலப்படுத்திக் கொள்வோம். ஜெபத்தால பலப்படுத்திக் கொள்வோம். உபவாசத்தால பலப்படுத்திக் கொள்வோம். ஆராதிக்கு அவருடைய அபிஷேகத்தை பெற்று பலப்படுத்திக் கொள்வோம். வேத தியானத்தில் பலப்படுத்திக் கொள்வோம். நன்மைகளை செய்து பலப்படுத்திக் கொள்வோம். அப்பொழுது சிதறடிக்கிறவன் நம்மளை வந்து சிதறடிக்க முடியாது. அரணை அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. கடைசியாக நாகூம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணு. அறையை கட்டியாய் கட்டிக்கொள். பலனை ஸ்திரப்படுத்து. சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும்
எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டபடி அங்கே சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். எங்களை சர்வாயுத வர்க்கத்தை எங்களை அணிந்து நாங்கள் பலப்படுத்திக் கொள்ளும். அப்பொழுது சிதறடிக்கிறவன் தோற்கடிக்கப்படுவார். இதை நாங்கள் ஆண்டவர்கள் பாதத்தில் எங்களை வைத்து தேவ ஆவியானவர்கள் உதவிக்கு எங்களை பலப்படுத்தி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் இந்த காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. நாளுக்கு தக்கதாய் இரும்பு பங்களவும் பாதரட்சைகள் இருக்கும். நாளுக்கு தக்கதாய் என் பலன் இருக்கும் என்று நாங்கள் புதிய கிருபை புதிய பலன் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி ஆவிக்குரிய ரீதி அதை கர்த்தர் விரும்புகிற நான் சொல்றேன். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தேவாவியானவரே, சிதறடிக்கிறவன் ஆண்டவரே இன்றைக்கு அநேக இடங்களிலே சிதறடித்துக் கொண்டிருக்க நாங்களும் அவனுக்கு இடம் கொடுக்காதபடி ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் பலன் அடைந்து அவனை எதிர்த்து நிற்க. அதே போல எங்களால இயன்ற நன்மையை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யத்தக்கதா நீர் வழி நடத்தினார். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் வேஞ்சல் நறுவலங்களை கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற உலக மக்களுக்காக சொல்றோம். தகப்பனே, நன்மையான நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் ஒரு விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தகப்பனாக இருக்கிறீங்க. இந்த அருமையான இந்த உபவாச நாளிலும் தகப்பனை உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உலகம் பூராக இந்த பரவிக்கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமாக அழிபட்டு போவதற்கதாக, எரிக்கப்பட்டு போவதற்கதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. தெய்வீக சுபஜீவியம் எங்கள் தீவிலே எங்கள் உலக நாடுகள் முழுவதும் வந்து இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநியாயம் ஆத்மாவை அறியாமல் மரிப்பது உமக்கு சித்தம் இல்லையா? இந்த நாட்களும் இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே ஊடுருவத்தக்கதாக, பரலோக ராட்சியம் அவர்களுக்குள்ளே இறங்கத்தக்கதாக, தேவராட்சியத்தின் பிள்ளைகளால் ஒவ்வொரு உள்ளங்களும் மாறத்தக்கதாக சீக்கிரமாக ஆண்டவரை பாதிக்கப்பட்ட உள்ளங்கள் சுகமடையவன் என்பதால் ஜெபிக்கிறோம். நற்செய்தி கடந்து செல்லவன் என்பதால் ஜெபிக்கிறோம். உடைய சுகமாக்கும் வல்லமை கடந்து வரும்படியால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எந்தெந்த இடங்களிலிருந்து உடைய பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ இந்த நாளும் ஒவ்வொரு ஜெபத்தையும் தட்டாது கேட்டு பிதாவே, மகிமையான அற்புதமான காரியங்கள் தேசத்தின் மீது நீ செய்து உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவீராக. ஆனாலும் உங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய தேவ சித்தம் மாத்திரம் எங்கள் தேசத்திலே நடப்பதாக. தகப்பனே, எல்லா இன ஜன மக்களையும் உடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பாதுகாத்து ரட்சித்து விடுதலையாகி மனக்கங்களை திறந்து ஆண்டவரே, நீரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனங்களை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை நீ போஷிப்பீராக ஆண்டவரே. உடைய தேவ பிள்ளைகளை பலனடைய செய்வீராக ஆண்டவரே. பிசாசி தந்திரங்களை அணிந்தவர்களாக, சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளத்தக்கதாக, சத்தியம் கட்சி அறையிலே கட்டினா நிற்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய அன்பை தெரிவிக்கிற மக்களாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீ பயன்படுத்துவீராக. ஆத்தும தாகத்தால் நிரப்புவீராக, ஜெபாவினாலே நிரப்புவீராக, துதியின் அபிஷேகத்தாலே நிரப்புவீராக, அந்த மன்றாட்டின் ஆவினாலே நிறைந்த பிதாவே இந்த நாற்பது பிள்ளைகளுக்கமாய் ஜெபிக்கத்தக்கதாக, அற்புதங்களை அதிசயங்கள் கண்கள் காணத்தக்கதாக உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோப்பின் தேவன் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுத்து சகல ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் உடைய பலத்தையும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த பலத்தை ஆண்டவரே நாங்கள் பயன்பட ஒரு கிருபையை தந்து வழி நடத்துகிறார்.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை எடுக்கிறோம். உடைய அன்பின் தகப்பனே, ஆமென். பிதாவே, ஜெபங்கள் எல்லாம் நீங்க கேட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளையிடுவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.